ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது புதுக்கோட்டை மாவட்ட நலச்சங்கம் இருக்க பாருங்கள், நல்வாழ்வுத்துறை, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 8/7/2024 இருந்து 18/7/2024 வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மருத்துவ அலுவலர் கேட்டிருக்காங்க ஆயுஷ். அந்த வேகன்சி பார்த்தா 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த ஆஃபீஸில் ஒர்க் இருக்க போதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சித்தா முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் ஆஃப் சித்தா முடித்தவங்க அல்லது எம்டி சித்தா முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சித்தாவில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஹோமியோபதியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,000 ரூபாய் மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் ஃபார்மசி பார்த்தா ஆயுர்வேதா அல்லது ஹோமியோபதியில் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெய்லி 750 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கரை கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் டெய்லி பார்த்தா உங்களுக்கு தினக்கூலி மாரி சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 18/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு டிக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஆஃபீஸரா, டிஸ்பென்சரா, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரா அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதை ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆதார் நம்பர் என்ன, எல்லாமே பார்த்தா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு டேட்டு மற்றும் தேதி கேட்டிருக்காங்க, ரெண்டுமே மென்ஷன் பண்ணிட்டு அப்ளிகேண்ட் சிக்னேச்சரில் போய்ட்டு உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்னால் அதுக்கான கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. தமிழில் படித்ததுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ஓசி, ஒருவேளை கவர்மெண்ட் ஜாபில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மட்டும் இல்லாமல் எனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.